என்னது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செஞ்சால் முந்தின நாள் பண்ண சாம்பார் காலி ஆகிடுமா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது சாட்டர்டே மார்னிங் காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 9 மணின்னு பிக் பாஸ் மாதிரி அத்தனை அலாம் அடித்தோம். எல்லா அலாமே ஆஃப் பண்ணி போட்டுட்டு சுமார் 10:30 வரைக்கும் நாங்கள் 3 பேர் தூங்கிட்டோம். ஆக்சுவலி அது லஞ்ச் சாப்பிட்ற டைமே ஆயிடுச்சு. இருந்தாலும் முந்தின நாள் செஞ்ச சாம்பார் காலி பண்ணுறதுலாம் நம்மளோட பெரிய டாஸ்க்கு. அதனால் பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அது வந்துட்டு தண்ணி பத்தலையா என்னன்னு தெரில. அது ஒரு மாதிரி வேகவே இல்லை, சோறு மாதிரி இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பொங்கல்னு சொல்லிட்டு என்னடி சோறை கொடுக்குற அப்படின்னாரு. இது வந்து பொங்கச்சோறு, இது அப்படி தான் இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவங்களும் எதுவும் சொல்லாமல் அப்பாவும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு கருவாட்டு குழம்பு எக் பாயில் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பேருக்கு தான் வந்து ஜிம் பாய். ஒரு அரை மணி நேரம் ஷட்டில் விளாட்றதுக்கு நான் ஒரு 1 மணி நேரம் கெஞ்சி கூத்தாடி அவரை கூப்பிட்டு போனேன். அப்புறம் பாப்பா கிட்ட தான் கேமரா கொடுத்துருந்தோம். அவள் தான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா. க்யூட்டாக அவளை தான் வீடியோ எடுத்து ஏதோ பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் வந்துட்டு விளாண்டு முடிச்சுட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் பயபக்தியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் சாப்பிட்றது எல்லாமே நொறுக்கு தீனி தான். இந்த உண்டியல் சேர்க்குற பழக்கம்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் வந்தது. எங்கள் அம்மா வந்துட்டு இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு முன்னாடி உண்டியல் சேர்த்து அது கோவில் உண்டியில் போடுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு அதை கோவில் உண்டியில் போட போகிறது கிடையாது. நானும் என் ஜானும் சேர்ந்து நடத்துகிற ஒரு 3வது சுபகாரியம் இது. எங்கள் லைஃப்லேயே ஒரு முக்கியமான நாள். அதுக்காக குடும்பமாக எல்லோரும் வேளாங்கண்ணிக்கு கிளம்பிட்டோம்.